ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் தான் வாங்கி அன்பாக்சிங் பண்ண பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். HDR 4K வரைக்கும் சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 இன்ச் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருந்தேன். 3 மாடி அளவுக்கு ப்ரொஜெக்டர் பண்ணி யாருமே ரிவ்யூ போட்டிருக்க மாட்டாங்க அன்பாக்சிங் வீடியோவில். அதுக்கப்புறம் 300 இன்ச் நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா அதில் 1GB ரேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1GB ஸ்டோரேஜ், அதுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. மாற்றி சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து PixPaq அப்படின்னு பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா PixPaq ஜப்பான் ப்ரைம் ப்ரொஜெக்டர். இது பேர், மாடல் நேம் அதுதான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாடல் நேம் வரும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கேன். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்கிக்கலாம். நீங்களும் இந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும், 4K வரைக்கும் HDR சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம். இதோட லூமின் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9000 லூமின் லெவல் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் LED வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. லூமின் வந்து 9000 லூமின் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் LEDயோட கொடுத்துருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா சினிமா இன்ஜின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கலர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5000 கலர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் பிக்சர் குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி கஸ்டமைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டூவல் பேண்ட் வித் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ரொஜெக்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து 68 ப்ரொஜெக்டர் நீங்கள் வச்சுக்கலாம். 68 டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிக்சல் சைஸ் வந்து 1920 x 1080 பிக்சல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இல்லாமல் இதில் டூவல் ஸ்பீக்கர் 5 வாட்ஸ் டூவல் ஸ்பீக்கர் 2 சைடுமே இருக்கும். ப்ரொஜெக்டரில் வர ஆடியோவே நீங்கள் வச்சு ஒரு ரூம் ஃபுல்லாக கேட்கலாம். அந்தளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது. இப்போ ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரூஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டரை இப்போ வாலில் மவுண்ட் பண்ணுறீங்கனாலும் மவுண்ட் மாரி பண்ணிக்கலாம். இதில் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக சூப்பராக தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க HDMI கேபிள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் லென்த்தாக நீங்கள் ப்ரொஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இப்போ வாலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோ அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் AV சப்போர்ட் இதில் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க செட்டாப் பாக்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி இதில் வீடியோ பார்த்துக்கலாம். ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் IR ரிமோட் தான் இருக்குது. பேக் சைடில் IR சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே வரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர். அந்த ப்ரொஜெக்டில் வந்து ஏர் பியூரிஃபையர் வந்து வெளியில் இருக்க காற்றை வந்து உள்ளே இழுக்கும். அதுக்கு வந்து டஸ்ட் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு ஏர் டஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வச்சு அதை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2D 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லென்ஸ் நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ரிமோட் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கஸ்டமைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டரில் ஃபுல் லுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு பாருங்கள் லென்ஸை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓம் பட்டன், ஓம்லேருந்து வெளியே வரத்துக்கு மோட் பட்டன், இதெல்லாம் முக்கியமாக எது தேவையோ அதெல்லாம் ஃபிசிக்கல் பட்டனில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட்டில் நீங்கள் அந்த ஏர் பியூரிஃபையருக்கு வச்சுருப்பாங்கள்ல, இப்போ வெளியில் இருக்க ஏர் வந்து சுத்தமாக இழுக்கிறதுக்காக எந்த டஸ்ட்டும் ப்ரொஜெக்டருக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னா கழட்டி ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இதில் ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட் டேரெக்டாக உங்கள் இதில் ரூட்டர்லேருந்து டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 USB 2 HDMI 1 AV கேபிள் கொடுத்துருக்காங்க. AV கேபிள் அவங்க கொடுத்துருக்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ரெட் லைட் எரியும். ரிமோட்டில் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளூ லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பிக்சர் குவாலிட்டி பாருங்கள். அவங்க பிராண்ட் நேம் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ சாம்பிள் ஒரு 3 காட்டுறேன். அது பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரைஸ் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறேன். கீழே வந்து நான் உங்களுக்கு எதாவது ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டரில் ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆல்பம் சாங் போட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.
வீடியோ குவாலிட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்க புல்லட் சாங் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ மியூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஆடியோ வரும். ப்ரொஜெக்டர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். Every day till your dreams fade away like a card never change. Play the game that we say. I need a break. Time to stay strong. பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நான் ப்ரொஜெக்டரை கையில் பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 மாடி வீடு இருக்குது. அந்த வீட்டில் நான் ப்ரொஜெக்டர் பண்ணி காட்டுறேன். எங்கள் வீட்டில் இருந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு வீடியோவில் கேமராவில் எடுக்கும்போது பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ரியல் டைமில் நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு செம கிளாரிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தூரத்துலேயும் இந்த ப்ரொஜெக்டர் வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு விஜய் அண்ணாவோட சாங் போட்டிருக்கேன். அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் குவாலிட்டிலேருந்து எல்லாமே அந்த செவத்தில், இத்தனைக்கு அந்த செவத்தில் ஜன்னல் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் செவரே கிடையாது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் போடுறதுக்கும் அந்த செவத்தில்